ஹாய் அவதார் எக்ஸிபிஷன் போகலாமா? இதோட என்ட்ரி டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா பர் பர்சன் 80 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. கிட்ஸ் வந்து பிலோ 3 இருந்தாங்க அப்படின்னா ஃப்ரீ. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அவதார் செட்டப்பில் தான் இருந்துச்சு. என்ட்ரி ஆகிற இடத்துல பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மேஜிக்கல் வேர்ல்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி இருந்துச்சு. மேஜிக்கல் வேர்ல்டுங்கிறத விட அவதார் வேர்ல்டுன்னு சொல்லலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வைப்ரண்ட் அண்ட் யூனிக்கான கலர்ஸில் வந்து லைட்ஸு, ஃப்ளவர்ஸ், ட்ரீ எல்லாமே செட் பண்ணியிருந்தாங்க. தென் அவதார்லாம் கூட இருந்துச்சு. அந்த அவதார்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து ரியலாக இருந்துச்சு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரியல் அவதார் மாதிரியே நமக்கு ஃபீல் ஆகும். அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி எக்ஸிபிஷன் போகிறது எனக்கு ஃபஸ்ட் டைம். நீங்கள் ஆல்ரெடி போயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அப்படியே சுற்றி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ஃபோட்டோஸு, வீடியோஸ் எடுத்தோம். தென் இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் செட் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே பார்க்க நல்லா இருந்துச்சு. கிட்ஸுக்கு வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. பிகாஸ் அவங்களுக்கு இந்த மாதிரி லைட்ஸு, கலர்ஸ்லாம் பார்த்தா ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவங்களும் பார்த்துட்டு அங்கங்கே நின்று அவங்களும் ஃபோட்டோ எடுத்தாங்க, டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. தென் அப்படியே வெளியில் வந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் எல்லா எக்ஸிபிஷன்லேயும் இருக்கிற சேம் ஸ்டால்ஸு தான். ஆக்சசரி ஸ்டால்ஸு, கிட்ஸுக்கான டாய்ஸ் வைக்கிற ஸ்டால், தென் ஸ்நாக்ஸ் இருந்துச்சு. ஸோ நாங்களும் ட்ரை பண்ணி கொஞ்சம் வீட்டுக்கு வாங்கிட்டு ஸோ அங்கேருந்து அப்படியே கிளம்புனோம். வந்தால் அடுத்து கேம் செக்ஷன் இருந்துச்சு. இது நாங்கள் எப்போயுமே ட்ரை பண்ண மாட்டோம். இன்றைக்கி வந்து க்ரௌடே இல்லாததுனால ட்ரை பண்ணோம். ஆஸ் யூஷுவல் வேஸ்ட் ஆஃப் மணி. தென் வெளியில் வந்தால் இந்த மாதிரி ரைட்ஸு எல்லாமே இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு வந்து ரைட்ஸ் போகிற இன்ட்ரெஸ்ட்லாம் போயிடுச்சு. ஸோ கிட்ஸ் மட்டும் என்ஜாய் பண்ணாங்க. பலூன் போனாங்க. தென் டாய் ட்ரெயின் வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. அவங்க ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் கிட்ஸை விளையாட வச்சுட்டு தென் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மைசூர் ஸ்பெஷல் பப்படு தான் வாங்கியிருந்தோம். சுத்தமாக நல்லா இல்லை, வேஸ்ட் ஆஃப் மணின்னு சொல்லுவேன். அதுக்கு 60 ருபீஸ் வேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு கோலா ட்ரை பண்ணோம். 50 ருபீஸ்க்கு கோலா நல்லா இருந்துச்சு. இந்த சாக்லேட் ஃபவுண்டைன் கேக்குமே நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். இது ஒர்த்துன்னு சொல்லுவேன். 50 ருபீஸ்க்கு நிறைய சாக்லேட் ஊற்றி கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அப்படியே உட்காந்து ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டு வெளியிலையும் கொஞ்சம் வீடியோஸ், ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோம். லொக்கேஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.